அனைவருக்கும் வணக்கம். மதுரை அப்படின்ற பேருக்கு அர்த்தம் தெரியுமா? இதனுடைய ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா, குலசேகர பாண்டியன் அப்படின்றவர் மதுரையை ஆண்டு கொண்டிருந்த போது கடம்பவன கஷேத்திரம் அப்படின்னு இந்த பேர் இருந்தது. அவர் தான் மதுரை அப்படின்னு ஒரு பேர் வச்சாரு. எப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வாழ்ந்த பீரியட்ல வணிக வியாபாரி தனஞ்சயன் ஒரு கமர்ஷியல் மர்ச்சன்ட் ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவு போய் குலசேகர பாண்டியன் கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி அந்த குலசேகர பாண்டியன் கடம்பவன கஷேத்திரத்துக்குள்ள வர்றாரு. அப்போ குதிரையில இருந்து இறங்கும் போது சிவபெருமானுடைய தலையில இருந்து ஒரு தேன் துளி விழுகிற மாதிரி ஒரு இடத்தை பாக்குறாங்க. அந்த இடத்த சரின்னு தோண்டி பாக்குறாங்க. அப்போ ஒரு சிவலிங்க ஸ்டாச்சு அப்படியே உள்ள இருந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதை சோமசுந்தரேஸ்வரர் அப்படின்னு கோவில் கட்டுறதா நமக்கு மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளோட ஹிஸ்டரின்னு தெரியும். அப்போ மதுன்றது ஹனி, ரை அப்படின்றது the place where honey is available. இது மதுன்றது இந்த சோமசுந்தரேஸ்வரர் சிவபெருமானை குறிக்குது. தேங்க்யூ.